பப்ளிக் விங் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் இன்னைக்கு தலைப்புச் செய்தியாக மாறுற மாதிரி நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதுல மிக முக்கியமா பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் 6 சிலிண்டர் இலவசம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு நாங்க 3 தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரமாதமா இருக்குங்க. அதான் நிறைய பேர் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சி சேர்ந்தவர்கள். இங்க 100 நாள்ல பல இது பண்ணியிருக்காருங்க. அதை நீங்க பார்க்கணுது. வாக்குறுதியில் கொடுத்தவங்களே 4 வருஷத்துக்கு அப்புறம் செஞ்சதுதான் மக்களே சொல்றாங்க. நீங்களும் கொடுத்தீங்க, செஞ்சீங்க, எப்ப செஞ்சீங்க, பண்ணீங்க அப்படிங்கிறதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. பட் இது கூட சொன்னதை தான் செய்வேன்னு சொன்னாரு. ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது வளைகுடா வாரில் அங்கே அமெரிக்காவும் ஈரானும் பார்த்தீங்க அப்படின்னா முட்டிட்டு மோதிக்கிட்டு நமக்கு தெரியும். ஹார்மோஸ் பார்டரில் வரவே முடியல. இந்தியன் ஷிப்லாம் ஒன்று வரும்போது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. கேஸ் கிடைக்கும், புக்கிங் பண்ணால் நீங்கள் 1 மாதத்துக்கு அப்புறம் புக் பண்ணணும், வர்றதுக்கு 10 நாள் 20 நாள் அவ்வளோ டைட்டாக இருந்த ஒரு பீரியடுங்க. இப்போ கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அப்போது இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது கண்டிப்பாக 6 சிலிண்டர் கொடுப்பார். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. 100 நாள் வந்தோன்னா குட்டுன்னு உயிரை எடுக்கிறாங்க எல்லா பேருமே. அது மக்களுக்கே பிடிக்கல. அதை கொடுக்கணும்னா எங்கேருந்து கொடுப்பார்? டைம் கொடுங்கப்பான்றாங்க அவங்க. பட் அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு சட்டசபையில் ஏற்கனவே 5 லட்ச ரூபா எழுத்துன்னு சொல்றது 25 லட்ச ரூபாய் மாத்திருக்காரு. எந்த கவர்மெண்ட்டும் பண்ணாத விஷயத்த பண்ணார். எல்லாமே 1 லட்சம் 2 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு பேசணும், பண்ணவே மாட்டேன்ட்டாங்க எழுத்துன்னு. ஆனா திடீர்னு 4 மடங்கு அதிகப்படுத்திருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. 5 லட்சத்தை 25 லட்சம் மாத்திருக்காரு. பட் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. 6 சிலிண்டர் என்னாச்சு, 2500 ரூபாய் என்னாச்சு? மக்களே சொல்றது அவர் தருமோ திரட்டுகளை பத்தி கவலை இல்லைன்ட்டாங்க. பட் இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்னது, தமிழக முதலமைச்சர் சொன்னது 6 சிலிண்டருக்கு பதிலாக 3 சிலிண்டர்கள் இப்போ தரப்படும் அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா அங்கே நிறைய இன்னும் அந்த பிரச்சனை முடியல. வளைகுடா வாரில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு மீறி இந்த ஒரு 3 சிலிண்டர் தர்றேங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் கதை. அதையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். ஒன்றுமே புரியல எனக்கு. மக்கள் எதையாவது விமர்சனம் பண்ணணும், அவ்வளோதான். பட் மக்கள்கிட்ட இவர்கள் விமர்சனம் பண்ண அந்த இமேஜ்கள் குறையுறதே தெரியல. பட் அது ஒரு சிறப்பான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அதுக்கு வேண்டிய வேலைகள் அதிகாரிகிட்ட சிஎம் விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ வேலையை ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ஜனவரியிலேருந்து இந்த 3 சிலிண்டருக்குள்ளதை நீங்கள் வாங்கிட்டு பண்ணும்போது அந்த என்ன பணமோ அதை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். பட் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒருவேளை ஜனவரி மாதம் 3 சிலிண்டர் தரேன் இருக்கார் இல்லையா, அப்போவே பிரச்சனைலாம் முடிஞ்சு எல்லாம் ஈஸியாகிடுச்சா அந்த 6 சிலிண்டரும் மக்களுக்கு இயங்கப்படி கூட அந்த பணம் சேர்ந்துடும். இதுக்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 4000 கோடி செலவாகும் பட்ஜெட்டில். மக்களுக்கு அதாவது பல 1000 கோடிகள் எங்கெங்கோ போச்சு. அது அப்படியே திருப்பி அரசு கஜானா கொண்டு வர வச்சிருக்காரு. ஸோ இதன் மூலமாக மக்களுக்கு என்னென்ன சொன்னமோ அது செயல்படுத்த போறாரு. ஸோ 3 சிலிண்டர் இப்போ ஓகே பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் என்ன பேச போறேன்? இப்போ எப்படி தான் பேசுவாங்க? 6க்கு 3 தானே கொடுக்குற, இன்னும் 3 எங்கே போச்சுன்னு பேசுவாங்க. வெயிட் பண்ணுங்க. அது வர்றது இப்போ அவங்களோட விமர்சனம் வரதான் செய்யும். ஸோ வந்துட்டு போட்டோம். ஆனால் மக்கள் இதை இப்போ மத்தியானம் வரும்போது கேட்கும்போது பார்த்தோம்னா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு தகவல் தான் இப்போ சொல்றாங்க மக்கள். இதை இவ்வளோ சிரமத்திலையும் இவ்வளோ பிரச்சனையிலையும் மக்களுக்கு நம்ம செய்யணும் சொன்னதை அப்படிங்கிறதுல சொன்னதை தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா 2.5 லட்சம் வருமானத்துக்கு கீழே உள்ளவங்க சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த சிலிண்டர் ஃப்ரீங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு ஏதாவது அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் கொடுக்கலைங்கிற கேள்வியும் கேட்கப்படும்ல சார்? இல்லைங்க, நீங்க யாராருக்கு தகுதி, அதாவது நீங்க வருமானம் ஓரளவு மிடில் இருக்கிறவங்க கேஸ் இவ்வளோ தான் வாங்க முடியும்னு அதை பார்த்து பொத்தி பாதுகாத்து ஆஃப் பண்ணி ஆரம்பித்து முக்கியமான சமையல் பண்ணுறவங்க, நீங்கள் 6 சிலிண்டருக்கு போல நீங்கள் 12 சிலிண்டர் மாதத்துக்கு 1 சிலிண்டர் யூஸ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி இருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க முடியுமா? நீங்கள் யாராருக்கு தகுதியின் அடிப்படையில் இருக்கோ அதுதான் நீங்கள் பண்ண முடியும். எல்லா பேருக்கும் பண்ண முடியாது. ஆனால் எல்லா பேருக்கும் 234 சட்டசபைக்கும் கார் தருவேன்னு சொன்னதுக்கு என்ன பிரச்சனை பண்ணாங்க? நீங்க இப்படி செஞ்சாலும் பிரச்சனை பண்ணீங்க, இப்படி சொன்னாலும் பிரச்சனை பண்ணீங்கன்னா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? அதனால நீங்க பேசுறத பேசதான் செய்வாங்க, விமர்சனம் வரதான் செய்யும். அதனால என்ன தகுதியின் அடிப்படையில் அதனுடைய டீட்டெயிலாக என்கொயரி பண்ண சொல்லிருக்காங்க. அந்த பேசிக்ல கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அப்படிப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 1,40,00,000 மேற்பட்டவர்கள் இருக்கிறதா ஒரு தகவல் இப்போதைக்கு வருது நமக்கு. அவர்கள் பயனடி வராங்கல்ல, அது ரொம்ப முக்கியம் தானே. கண்டிப்பா ஏங்க உங்ககிட்ட நீங்க 10 சிலிண்டர் வாங்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்போது நீங்க ஏன் இப்போ கவர்மெண்ட்டை கேட்குறீங்க?
இல்லாதவர்களுக்கு கொடுக்கணுங்க. அதுதாங்க சிறப்பு. ஓகே. அதை தான் முதலமைச்சர் செய்யறதுக்கா இப்போ அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள சொல்லியிருக்காரு. ஓகே சார். அடுத்து இந்த பரந்தூர் விமான நிலையம், அவர் வந்து எலெக்ஷன்ல நின்று முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் போய் கலந்துக்கிட்டு அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. நான் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்தை ரத்து பண்ணுன்னு சொன்னாரு. சொன்னதை செஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் எப்பவுமே சொல்றதான் செய்வேன்னு சொல்லுவாரு, ஓகே. செய்யறதா சொல்லுவேன்னு சொன்னார். விக்கிரவாண்டி மாநாட்டிலே இந்த விஷயத்தை இங்க வந்து கையில் எடுத்தார். நிச்சயமாக இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் வரும், நான் வந்ததுக்கு அப்புறம் திட்டம் கைவிடப்படும் சொன்னார். 2025 இந்த மிடில் போய் நேரடியாக மக்களை போய் பார்த்து பேசிட்டு வந்த நிகழ்ச்சியும் இருக்கு. மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் கொடுத்தார். பல பேருடைய வாழ்க்கை நாசமாயிரும், வாழ்வாதாரம் போயிடும். அந்த விஷயத்தை பேசிட்டு வந்தாங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் ஓடுச்சு. ஸோ ஏர்போர்ட் அத்தாட்டிலேருந்து வந்து நம்ம முதலமைச்சர் சந்திச்சுட்டு பேசிட்டு போன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா அதிகாரிகளும் கூப்பிட்டு ஃபுல்லாக கலந்தாலோசனை பண்ணாரு. இறுதி முடிவை நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. 13 கிராமங்களை சேர்ந்த அந்த ஏகனாபுரம் மக்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்க. அப்படி கண்ணீர் சிந்த பேசுறாங்க. இன்னைக்கு பட்டாசு வெடிச்சு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் சந்தோஷத்தை சொல்றாங்க. ஒரு பெரியவர் அழுகிறார், பேச முடியல அவர்னால, திணறுது வார்த்தை. நான் முதலமைச்சர் காலை தொட்டு போய் கும்பிடணும், நாங்க பிறந்த மண்ணு, எங்களுடைய வாழ்வாதாரம் இதாக இருக்கு, எங்க நிலங்களையும் வீடுகளையும் விட்டுட்டு எங்க போவோம், நாங்க பேத்தி பிள்ளைகளை விட்டுட்டு எங்களுடைய பரம்பரை குடும்பம் பேத்தி பெறலாம் விஜய் அவர்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க பேச முடியாம அழுகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. ரத்தத்தை அப்படி கண்ணிலிருந்து வர வச்சுட்டு வாழ்ந்துருக்காங்க. 4 வருட போராட்டம் இது அவர்களுக்கு, தொடர் போராட்டம். ஸோ எந்த ஆட்சி வந்து அதாவது இல்லை அதெல்லாம் வந்துருங்க, வந்துட்டு பார்ப்பாங்க போவாங்க பார்க்கலாமாங்க. ஆனால் பரந்தூர் விமான நிலையம் வரும்னு சொல்லிட்டு போன விஷயத்தை தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதை செஞ்சிருக்காரு. அப்புறம் அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது தான் எங்களுக்கு இப்போதான் விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. 1947 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது. ஆனால் அந்த பரந்தூர் மக்கள், ஏகனாபுரத்து மக்கள் 12 கிராமங்கள் 13 கிராமங்கள் சேர்ந்தவர்களுக்கு இப்போதான் எங்களுக்கு வந்து விடுதலையே கிடைச்சிருக்கு. எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், இனிமேல் நாங்கள் நிம்மதியா தூங்குவோம், சாப்பிடுவோம், எங்களுடைய அன்றாட வேலைகளை பார்ப்போம், விவசாயத்தை பார்ப்போம். அப்போ அந்த மக்களுடைய வலியை உணர்ந்தவர். நீங்க ஏர்போர்ட் வந்து டெவலப் ஆகணுங்க, அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை, அது இன்னும் வசதியில் வரணும். இப்போ நம்மளுடைய சவுத்தில் பார்த்தோம்னா ஒன்று கொச்சின் ஏர்போர்ட்டு த பிக்கஸ்ட் ஏஷியாவிலேயே, 2வது நம்ம சென்னை ஏர்போர்ட் பண்ணணும், அது மறுப்பது. அதற்கு வேண்டிய இடங்களை இனிமேல் தேர்வு செய்து டெவலப் பண்ணுவீங்கிற விஷயத்தை சொல்லிட்டார். இப்போ டெர்மினல் 3ல வேலை நடந்துட்டு இருக்கு, 35 மில்லியன் வர்றது மாதிரி சொல்றாங்க பேசஞ்சர்ஸ். இப்போ டெர்மினல் 5 வந்து ஆரம்பிக்க போறேன்ட்டாங்க. அதில் ஒரு வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 20 மில்லியன் உள்ள வர போறாங்க. இப்போ டோட்டல் 55 மில்லியன் வந்துட்டு இறங்கிட்டு பேசஞ்சர் போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிடுவேன்ட்டாங்க. இது வந்து இன்னும் அடுத்த ஒரு இடம் சாய்ஸ் பண்ணதுக்கு பிறகு எங்களுடைய ஏர்போர்ட்டினுடைய அந்த விரிவாக்கம் நடக்கும். ஸோ இப்போ பரந்தூருக்கு இந்த பெரிய ஒரு விஷயத்தை மக்கள் தூக்கம் இல்லாமல் இருந்ததை ஒரு நிம்மதி அடைய வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா மக்கள் பார்க்குறாங்க. உண்மையிலேயே இது பெரிய விஷயம். இதை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பரந்தூரில் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லி நிறைய ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ்லாம் பார்த்து இடங்களை வந்து அங்கங்கே வந்து நிறைய வாங்கி போட்டு ஏர்போர்ட் ஆரம்பிச்சோன்னா பல கோடிகளை விற்கலாம்னு சொல்லி நிறைய இடத்த வாங்கி போட்டு அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஒரு தகவலும் உனக்கு வருது. அது இப்போ அவர்களுக்குலாம் ஒரு பேரிடி தான். நீங்கள் அதாவது ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுல்ல. பேராசையில் இப்போ என்னாச்சு உங்களுக்கு, அதை நல்லா அடிமட்டு விலைக்கு வாங்கி பண்ணலாம்னு சொல்லி பிளாக் பண்ண விஷயம் ஒன்று இருக்கு இப்போ அது. ஸோ இப்போ இந்த பரந்தூர் இது வந்து இது அரசு கைவிடப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஆணித்தரமாக சொல்லிட்டார். நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், பரந்தூர் அந்த மக்களுக்கு சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து 2024 விக்கிரவாண்டியில் சொன்னார், 25 நேரடியாக உங்களை வந்து பார்த்து சொல்லிட்டு போனார். முதல் பிரச்சாரமே அதுதான். பரந்தூர் தொழில் மக்கள் தான் முதல் பிரச்சாரமே ஆரம்பித்தார் அவர். அப்போது உங்களுக்கு அவர் சொன்னதை செஞ்சுட்டார், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திட்டார், உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துட்டார். நீங்கள் பிறந்த மண்ணிலே நீ இருங்க, வெளியில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் வந்து நீங்கள் வாக்குகள் போட்டு நீங்கள் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறது ஒரு நன்றி கடனுக்கு நிறையா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இதை பண்ணியிருக்காரு. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் பண்ண போகிறாரு. ஆனால் இந்த பரந்தூர் மக்கள், ஏகனாபுரம் மக்கள், 12 கிராமங்கள் சேர்ந்து பலரின மக்கள் விஜய் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க நான் கேட்குறேன். வைங்க, ஒரு செலவு வைங்க. இதை விட நான் கடவுளாக பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, அதான நிஜம். வேறு ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த எடுத்துருந்து என்ன பண்ணியிருக்க முடியும்? நீங்கள் ஒட்டு மொத்தமாக கூடாரமே காலியாக இருக்கும். அப்போ உங்கள் தொழிலை விஜய் அவருக்கு ஒரு செலவு வைங்க, கொண்டாடுங்க. நீங்கள் தான் கடவுள்னு சொல்கிறீங்க, அதான் நிஜமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வைங்கன்னா நான் சொல்லிக்கல ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ அந்த ஏரியாவை காப்பாற்றிருக்காரு.
இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால் பரந்தூர் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த அறிவிப்பு மிக மிக ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கறத பார்க்க முடிஞ்சது. நீங்கள் சொன்ன மாதிரி பட்டாசு வெடிச்சது, ஸ்வீட் கொடுத்தது, அவங்களுடைய இந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஓகே. இந்த வயிற்றுல பாலாவாத்தான்னு சொல்லுவாங்கள்ல, ம். அது இன்னைக்கு தமிழ் அமைச்சர் விஜய் அவர்களே செஞ்சுருக்காங்க. ஓகே. அந்த ஏகனாபுரம் மக்கள் அத்தனை பேருக்குமே வயிற்றுல பாலை வாத்திருக்கார், மகிழ்ச்சியை கொடுத்துருக்கார், சந்தோஷம் கொடுக்குறார், வாழ்க்கையை கொடுத்துருக்கார். ம். ஸோ அதனால் இது மாதிரி இன்னும் வந்து மக்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய முதலமைச்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. இனி நிறைய செய்வார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்லி ஆசைப்படுறேன். ஓகே. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான இலவச பேருந்து வெற்றி பயண திட்டம்னு சொல்லிட்டு, இனிமே தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகள்ல பெண்கள் இலவசமா பண்ணலாங்க. இத வந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கலையே சார். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரா சார்? இல்லை, அவர் மனசில் நிறையா இருக்குங்க. நிறைய விஷயங்களே உடனடியாக செயல்படுத்தணும், ம். சொல்கிறத செஞ்சிட்டு இருக்கணும்னு ஆசை, சொல்லாதீனே செய்யணுங்கிறது ஆசை அப்படியே இருக்குது. இன்னும் பாருங்க, நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லாத விஷயத்தையே செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஓகே. பட் இந்த பஸ்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. அதுவும் சில முன்னாடியே இருந்ததுன்னு வச்சுட்டா கூட சில குறிப்பிட்ட பஸ்ஸில் மட்டும்தான் போடுது. பிங்க் கலர் பஸ்ஸு, ம். இந்த நார்மல் ஆர்டினரி பஸ்ஸில் தான் போக முடிஞ்சுது. ம். ஏசி பஸ்ஸிலோ டீலக்ஸ் பஸ்ஸிலோ நீங்கள் போக முடியாது. ம். பட் இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியிலிருந்துக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை கொடுத்துட்டார். ம். ஏசி பஸ்லையும் போகலாம், டீலக்ஸ் பஸ்லையும் போகலாம், உங்களுக்கு எல்லோ போர்டு உள்ள அந்த பஸ்லையும் போகலாம். வெற்றி பயணம் அப்படிங்கிற அந்த பெயரோட இந்த பஸ் இயங்க போகுது. ஓகே. பெண்கள் எல்லா பேருமே நீங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் இல்லை, முதல்ல 40 கிலோமீட்டருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. ம். இப்போ நீங்கள் மாவட்டம் டு மாவட்டம் போகலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், எங்கேனாலும் நீங்கள் வந்து தமிழ்நாடு பூரா நீங்கள் போயிட்டு நிம்மதியாக வரலாம். ஏன்னா வேலைவாய்ப்புக்கு நிறைய பேர் போவீங்க, ம். பணமில்ல எவ்வளோ பேர் இருக்காங்க. ம். நீங்கள் டக்குன்னு ஒரு வந்து ஏசி பஸ்ஸில் 600 கொடுத்து போகணுன்னா முடியாது, 400 கொடுத்து போக முடியாது, இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மக்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். ஓகே. அதனால் திட்டங்கள் முதல்ல நிறைய இருந்த கூட செயல்படுத்தாமல் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஓகே. குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் போக முடிய மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் பெண்கள் 52% பேர் வாக்கு உள்ளவங்க இருக்காங்க. ம். பெண்கள் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு? அதை ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. 8 கோடி மக்களில் ஓகே. 60% கிட்ட இருக்கிற ஒரு தகவல். ஸோ அவ்வளோ பேரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற அந்த ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்காரு. அக்டோபர் 2லேருந்து செயல்படுத்துறது மாதிரி ஒரு செய்தி வருது. இனிமேல் நீங்கள் தைரியமாக நீங்கள் எங்கே போனாலும் யாரையும் பார்க்கனாலும் செய்யனாலும் ஒரு பேக்கை தூக்கிட்டு நீங்கள் பஸ் ஏறி அழகாக போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதா அவர் சொல்கிறாரு. ஸோ பெண்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் செய்கிறதுக்கான அந்த வேலையில் ஒரு சார்ட் போட்டுட்ருக்காரு. ஓகே. அது முக்கியமாக இப்போ இது பண்ணியிருக்காரு. ஓகே. அடுத்து வந்து இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அது வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சைக்குள்ள போயிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? சிறப்பான திட்டங்க, பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பக்கூடிய ஒரு விஷயம். தாய்மாமன் தங்க மோதிரம், உங்கள் அண்ணன் சீர் அப்படிங்கிறது வந்து அது பெண்களுக்கு தான் தெரியும் அந்த அந்த சந்தோஷனுடைய அளவு. கண்டிப்பாக அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள்லேருந்து அக்டோபர் 15 இங்கே கூட பாருங்கள், அறிஞர் அண்ணா அவர்களை வந்து நான் வச்சு அவருடைய பிறந்தநாள் ஆரம்பிக்கிற திட்டத்தை நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ 1 கிராம் எவ்வளோ அந்த டேட்லேருந்து எவ்வளோ குழந்தைகள் பிறக்கிறாங்களோ அத்தனை குழந்தைகளுக்குமே அதுக்கு வேண்டியது இந்த டெண்டர் ஒன்று விடப்பட்ட ஒரு விஷயம் விட்டது. ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெண்டர் தான் விட்டார். யாராவது கிட்ட 11 பேர் இந்த களத்தில் இறங்கினாங்க. ஜாய் ஆலுகாஸ்லேருந்து ஜிஆர்டிலேருந்து நிறைய பேர் உள்ளே இறங்கினாங்க. சரவணா ஸ்டோர் இறங்கிச்சு. பட் சரவணா ஸ்டோர் ஹையஸ்ட்டாக 15,000க்கு மேற்பட்ட அமௌண்ட்டை கோட் பண்ணாங்க. ஓகே. அப்புறம் அவர்கள் ஒவ்வொருத்தர் 1300, 950 அப்படி இப்படி வந்து 410 ரூபா வரைக்கும் வந்து கடைசியில் L1ல் ஜாய் ஆலுகாஸ் மட்டும் 1 பைசாவில் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப வியப்பாக இருக்குது. எப்படி ஜாய் ஆலுகாஸ் 1 பைசால முடியும்? சரவணா ஸ்டோர் வந்து 15,000க்கு மேலே நோட் பண்ணிருக்காங்களே, இது எப்படி அவருன்னா இப்படி நோட் இப்படிலாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸு 978 ரூபாய்க்கு இந்த 1 கிராம் கோல்டை வந்து பண்ணித்தர மாதிரி அவங்க டெண்டர் நோட் பண்ணாங்க. இதில் 1 பைசா எப்படிங்கிறது மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறேன். நிறைய பேருக்கு வந்து 1 கிராம் வந்து எப்படி தர முடியுது அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள், மக்களுக்கு சில பேருக்கு புரியல. பட் என்னன்னா இதில் இந்த செய்கூலி சேதாரம்ங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு ஒன்று வரும். நீங்கள் நகைக்கடை போய் வாங்கினாலே உங்களுக்கு தெரியும், அதை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க. அது இதில் இல்லை. ரெண்டாவது 22 கேரட் பியூர் கோல்டு 916 ஹால்மார்க். ஸோ இதுதான் தர்றாங்க. தாய்மாமன் சீராக, அண்ணன் சீராக விஜய் அவர்களுடைய முதலமைச்சர்லேருந்து போகிறது ஒவ்வொரு அரசாங்க பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் போதும். இதை வந்து இந்த டெண்டரில் விடும்போது கூட எப்படி வித்தியாசம் வருதுன்ற ஒரு
கேள்வி நிறைய வந்துச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துட்டாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 978 ரூபாய்க்கு அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சொன்னதுதான், இந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் பண்ணால் அந்த ஒரு பைசா பண்ண முடியும். அப்போ அவங்க லாபத்தை எதையுமே எதிர்பார்க்கல ஜாய் ஆலுகாஸ். ஓகே. ஒரு முதலமைச்சர்களுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் இது, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடியது. இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் தேவையில்லை. கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது. அப்போ நீங்க அவர்களே வந்து நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த பிறக்கும் குழந்தைகளை பண்ணும்போது அவருடைய பங்கு நமக்கு இருக்கணுங்கிறது தான் ஜாய் ஆலுகாஸனுடைய அது ஒரு வந்து எண்ணமா இருந்துன்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்கிறேன். ஓகே. ரெண்டாவதா பார்த்தா அடுத்த ஒரு ஆஃபர் யாருக்கு போனோம்னா ஜிஆர்டி நோட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். 410 சம்திங் ஏதோ மட்டும். ஆனால் 9வது பிளேஸ்ல இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு போச்சு. அது 978 ரூபாய்க்கு போட்டாங்க. இங்க என்ன அடிஷனலா ஒன்று சொல்றாங்கன்னா, மீண்டும் இந்த ஒரு பைசாலேயே வேற யாராவது நீங்க வந்து நோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க ஈக்குவலா பிரிச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஒருத்தருட்டே ஃபுல் போடும்போது கோல்டு நிறைய தேவைப்படும், செய்யணும், டைம் எடுக்கும். அந்த ஒரு காரணத்தினால மற்ற எந்த நிறுவனமே வந்து வரல. அப்போ 9வது இடத்துல இருக்கிற கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு திரும்பி செகண்ட் ஆஃபர் ஒன்று போகுது. அது எப்படியா போங்க, 978 ரூபா கொடுத்தாங்க. 2வது பொசிஷனில் ஜிஆர்டி 470 ரூபா சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பைசாக்கு வந்தாங்கல்ல ஜாய் ஆலுகாஸ். அதே மாதிரி செகண்டாக ஒரு டெண்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அரசு சொல்லும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் உள்ள வர்றாங்க. நாங்களும் ஒரு பைசாக்கு பண்ணி தரோம். இப்போ ஜாய் ஆலுகாஸும் கல்யாணத்துக்கு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பைசான்னு சொன்னதுனால அவர் வந்து 70%, கல்யாண் ஜுவல்லர்ஸ் செகண்டாக வந்ததுனால 30%. ஸோ 100% வந்து பிரித்து கையில் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அதற்கு வேண்டிய வேலைகள் ஆரம்பம் போது இப்போ அக்டோபர் 15 பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்க போகிறாங்க. மோரம் செய்கிறதுக்கான இந்த வேலை ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வருது சார். இது ஒரு புறம். இதில் அடிஷனலாக நிறைய பேர் வந்து இது விமர்சனக்குள்ளாகிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி எப்படி ஜாய் ஆலுகாஸ்க்கு விஜய் அவர் ஒரு பைசாக்கு எப்படி கொடுத்தாங்க செஞ்சாங்க, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஜாய் ஆலுகாஸ்க்கு ஒரு விளம்பர படம் பண்ணியிருக்காங்க. ஒரு அம்பாசிடராக அதில் இருந்தாங்க. அதனால தான் ஒரு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இதையும் அரசியலாக்க பார்க்குறாங்க. நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் ஒரு விளம்பர படம் நடித்தாங்க, அம்பாசிடராக இருந்தாங்க. அந்த ஜுவல்லர் நேம் வந்து ஜாஸ் ஆல்கா. ஓகேங்களா? அது வேற. இது ஜாய் ஆலுகாஸ், இது வேற. முன்ன வந்து ஒரு நிறுவனம் ஒன்றா இருந்தால் அவர் பிரிஞ்சு போனான்னு வச்சுங்க, அந்த கதை தேவையில்லை நமக்கு. பட் அவர் நடித்தது வேற. இப்போ இதில் டெண்டரில் நோட் பண்ணி எடுக்க போகிறது வந்து ஜாய் ஆலுகாஸ், இது வேற. அதை தயவுசெய்து எல்லாம் புரிஞ்சுங்க. ஓகே. இதையும் வந்து விஜய் அவர்கள் இப்படி அரசியல் விமர்சனம் பண்ணி எப்படி வந்தது அப்படி வந்தது இப்படி கொடுக்க போகிறோம், அதுக்கு தான் வந்து வேண்டி பொருள் கொடுத்துருக்கான்ற தகவலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லைங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஒரு திட்டம் தாய்மாமன் சீர், அண்ணனுடைய சீராக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக நான் இதை பார்க்குறேன். பிறந்த குழந்தைகளுக்கு வந்து எடுத்தோடனேயே நிறைய பேர் வசதியிலே இருக்காதுங்க. பார்த்துட்டு 10 ரூபா கூட இது கையில் கொடுத்துட்டு போகுது, நிறைய பேர் வந்து பார்க்குறோம் நம்ம இதை. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த திட்டத்தில் ஒரு கிராம் மோதிரம் உடனடியாக இது வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி உடனடியாக எப்படி கொடுக்க முடியும் கேள்வி ஒன்று வருது. ஆர்டர் கொடுத்து இதை ஃபுல்லாக பாக்ஸில் ரெடி பண்ணிடுறாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் அதில் இருக்குது பார்த்தீங்களா? அதனால ஜாய் ஆலுகாஸ் வந்து ப்ராஃபிட்டே தேவையில்லைன்றாங்க எங்களுக்கு. ஓகே. முதலமைச்சருடைய கனவுல எங்களுடைய ஷேரும் பங்கும் இருக்கட்டும், எங்களுக்கு அந்த கோல்டுக்குள்ள காஸ்ட் மட்டும் போதுன்றதான் அவங்க நோட் பண்ணது ஒரு பைசா. ஸோ இந்த ப்ராஃபிட்டே தேவையில்லை, இருந்தாலும் நோட் பண்ணும், அதனால ஒரு பைசா நோட் பண்ணாங்க. பட் இது வந்து மோதிரங்கள் பல்கா ரெடியாகி வந்து கிட்டத்தட்ட 755 கோடி வருஷத்துக்கு செலவு. முக்கியமாக வரும்போது இது கலெக்டர் ஆஃபீஸ், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் ட்ரெஷரிலேயோ போய் இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ரெடி பண்ணுறாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக மோதிரம் வந்து லோடாக இறங்கிடும். எந்தெந்த ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த ஊரில் பிறக்குதோ அது நேரடி அதுக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மூலமாக உடனடியாக மோதிரம் பிறந்த ஒரு 1/2 அன் ஹவர்லேயே அந்த குழந்தைய போய் சேரும். ஓகே. அப்படி ஒரு இடத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. விஜய் முதலமைச்சர் வந்து ஆர்டர் கொடுத்து அதிகாரிகிட்ட பேசிட்டாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய சிறப்பான விஷயங்களை இது முக்கியமாக பார்க்கப்படுது. அக்டோபர் 15 அன்னைக்கு இது ஆரம்பமாக போகுது. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.